வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறார். வணக்கம். புதிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளை மத்திய அரசு முழுமையாக வெளியிடவில்லை அப்படின்னு கமிட்டி தலைவர் DSR சுப்பிரமணியன் ஒரு செய்தித்தாளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதனுடைய சாராம்சங்களை மட்டும்தான் வெளியிட்டிருக்கு. முழுமையாக வெளியிட்டால் விமர்சனங்கள் நிறைய இருக்கும். அந்த விமர்சனங்களை வெளியிடுவதற்கு பதிலாக முக்கியமான சாராம்சங்கள் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியை? அதை வெளியிடப்பட்டு அது பற்றிய கருத்துகள் கூறப்பட்டு கருத்துகள் சொல்வதற்கான காலமும் நீட்டிக்கப்பட்டதற்கு பிறகு இப்போது வந்திருக்கிற செய்தி அது முழுமையாக வெளியிடப்படவில்லை என்பது. ஏன் வெளியிடப்படவில்லை என்பதற்கு அந்த குழுவினுடைய தலைவர் TSR சுப்பிரமணியம் அவர்களே ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது முழுமையாக வெளியிட்டால் அது நன்றாக இருக்காது என்கிறார். அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறது என்கிறார். விமர்சனங்களிலே ஒளிவும் மறைவும் என்ன வேண்டி இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. விமர்சனத்தை வெளிப்படையாக வைக்க வேண்டியது தானே. இந்த கல்விக் கொள்கை தொடர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். இல்லை, இந்த கல்விக் கொள்கையின் மீது இப்போது இருக்கிற இந்த கல்வி முறையின் மீது எல்லோருக்கும் விமர்சனம் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அழுத்தமான கருத்துகள் இருக்கின்றன. அந்த மாற்றம் என்பது மோசத்திலிருந்து மிக மோசம் என்கிற நிலையை நோக்கி போய்விடக்கூடாது என்பதுதான் நம் போன்றவர்களினுடைய கருத்து. எனவே ஒரு அறிக்கையை முழுமையாக வெளியிடவில்லை என்று வெளியிட்டு பல நாட்களுக்கு பிறகு அந்த குழுவினுடைய தலைவர் சொல்லுவதும், அப்படி வெளியிட்டால் அந்த விமர்சனங்களை மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பது போல குறிப்பிடுவதும் சரியானதில்லை என்பது என்னுடைய கருத்து. இறுதி கெடு முடிஞ்சு 2 வாரம் ஆயிடுச்சு. 2 வாரத்துக்கு பிறகு நாங்கள் முழுமையாக மத்திய அரசு வெளியிடலை, அந்த அளவுக்கு நாங்கள் இதில் விமர்சனங்களை வச்சோம் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான பார்வை? இல்லை, விமர்சனங்களை வைப்பதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் முழுமையாக வைப்பது என்றுதான் தீர்வு. இப்போ நீங்கள் இது இந்த விமர்சனங்கள் என்பவை ஏற்கனவே மக்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் அறிஞர்கள் மத்தியிலும் ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் தான். அதாவது இது ஒரு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் பெற்றோர் முதற்கொண்டு அத்தனை பேருக்குமே விமர்சனங்கள் இருக்கிறது. அடிப்படையில் அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நிச்சயம் மக்களுக்கு உண்டு. அதை ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவராக அதை கற்பிதம் செய்து கொண்டு மக்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது இவருடைய கற்பிதம் தானே தவிர உண்மையிலே மக்களுக்கு நீங்க இதை விட கடுமையான விமர்சனங்கள் கல்வித்துறையின் மேல் இருக்கிறது, ஒவ்வொரு கட்டத்திலுமே இருக்கிறது. அப்போ இது விமர்சனங்களை தாங்க மாட்டார்கள் என்ற கருத்து இவருடைய சொந்த கருத்து. அது உண்மையில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கல்வித்துறையை பற்றி இருக்கக்கூடிய பார்வைகள் பல மடங்கு பல்வேறு நாடுகளுடைய பாதிப்புகளினால், பல்வேறு கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களுடைய பாதிப்புகளால் நாமளே நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமா ஏன் நம்முடைய கல்வித்துறை இப்படிப்பட்ட புதிய மாற்றங்களுக்கு ஏற்ப இல்லை என்ற கேள்வித்தான் இங்கே எழுந்து கொண்டிருக்கின்றன என்று நாம இந்த விமர்சனங்களை தாங்க மாட்டோம் என்பதில் அர்த்தமே கிடையாது. அதாவது மக்களிடம் அரசு கருத்துக்களை கேட்கிறதுனா கருத்துக்களை எதன் மீது கேட்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை 2 பிரிவுகளாக நான் பார்க்கிறேன். அறிக்கை வைத்திருக்கிற விமர்சனங்களின் மீதான கருத்துகளும் அறிக்கை வைத்திருக்கிற தீர்வுகளின் மீதான கருத்துகளும். எனவே 2 பகுதி இருக்கிறது. முதல் பகுதி விமர்சனம், 2வது பகுதி இதனை ஒட்டி அந்த குழு வழங்கி இருக்கிற தீர்வுகள். அப்படியானால் விமர்சனங்களை முழுமையாக வெளியிடாமல் கருத்துக்களை கேட்பது என்பதே அடிப்படையில் பிழையானது. விமர்சனங்களை முழுமையா வைக்கலைங்கிற தாண்டி பரிந்துரைகளையும் அவங்க முழுமையா வெளியில கொடுக்கல. 43 பக்கம் தான் வெளியிட்டு இருக்காங்க. அது 95 பக்கம்னு அவர் சொல்றாரு. ஏன்னா தலைவர்கள் தரப்புல இதுக்கு விமர்சனம் செய்யக்கூடிய தரப்புல எல்லாம் சொல்லப்படுறது 43 பக்கங்கள் தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்ப இரு தரப்பாக அந்த கருத்துக்களை அவங்க பெற வேண்டியது இருக்கும். ஆனா அதை பெறல அப்படிங்கறத இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. உண்மையில இப்ப நீங்க இந்த வழங்கப்பட்ட தீர்வுகள் மேலதான் நமக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதிகமாக எழுதுகின்றன. இப்ப நீங்க அவர் கல்வித்துறை பற்றிய விமர்சனங்கள் நீங்க இப்ப அவர் முழுமையா வெளியிட்டாலும் வெளியிடாம போனாலும் அல்லது அவர் தெரிவித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உண்மையில் அவர் தெரிவித்தாலும் சரி. ஆனா இப்போ அடிப்படையில் நம்முடைய கவனம் அத்தனையுமே அவர் வழங்கக்கூடிய தீர்வுகள், அந்த குழு வழங்கி இருக்கக்கூடிய தீர்வுகள் என்ன என்ற அடிப்படையில் இந்த குழு வழங்கி இருக்கக்கூடிய தீர்வுகள் பற்றி விவாதத்தை நாம் பெருமளவு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். அப்போ அந்த தீர்வுகள் மேல் நம்முடைய கவனத்தை குவிப்பதுதான் இன்றைக்கு அவசியமே தவிர நம்ம அது மாதிரி விமர்சனத்தின் மேல் இப்போது கவனம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா விமர்சனங்கள் ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதை பற்றி மேலும் மேலும் விவாதிப்பதில் ஒரு பொருளும் இல்லை. உண்மையில் நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு விமர்சனம் கூட இவங்களுடைய குழு சார்ந்த ஒரு பார்வை தானே.
அதையும் அந்த சமூகம் ஏத்துக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த விமர்சனங்கள் சரியா இல்ல, இருக்கணும்னு சொல்ல but முடியாது. தீர்வுகள் மேல நம்ம இன்னும் கூடுதலான கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கறதா இப்ப அவர் வந்து தீர்வுகள் மேல நம்ம வந்து கூடுதலான கவனத்தை செலுத்தணும். அவர்கள் என்ன விதமான பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறார்கள், அந்த பரிந்துரைகள் ஏற்புடையனவா இல்லையா, ஒவ்வொரு கட்சியும் தனது நிலைப்பாடுகள், ஒவ்வொரு குழுவும் தனது நிலைப்பாடுகள், ஒவ்வொரு சமூகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய நிலைப்பாடுகள், அதை எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு தேவைதான் இன்றைய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நீங்க அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விமர்சனங்களில் இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்கிறோமா மாட்டோமா, அந்த பரிந்துரைகள் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் என்ன, அதன் மேல் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, இதற்கு தான் நம்முடைய கவனம் வந்து குவி வேண்டும் என்று நினைக்கிறேன். தீர்வுகள் வச்சிருக்கிற பரிந்துரைகள் தீர்வுகளை கவனம் செலுத்தினா விமர்சனங்களை வந்து நம்ம புறந்தள்ளலாம். எப்படி பண்ண முடியும்? ஏன்னா தீர்வுகள் அல்லது பரிந்துரைகள் எதன் மீது வைக்கப்படுகின்றன என்றால் விமர்சனங்களின் மீது தான் இந்த பரிந்துரைகளே சொல்லப்படுகின்றன. அந்த விமர்சனங்களின் அடிப்படையில் தான் பரிந்துரைகளே சொல்லப்படுகின்றன. ஒருவேளை அந்த விமர்சனமே தவறாக இருந்தால், எனவே விமர்சனத்தை விட்டுவிட்டு பரிந்துரைகளை பார்ப்பது, அதனை மட்டும் பார்ப்பது, அதாவது நண்பர் சொல்வது கூட வெங்கடேஷ் வந்து முழுமையாக அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். கூடுதல் கவனம் பரிந்துரைகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை நான் ஏற்கிறேன். ஆனால் கூடுதல் கவனம் பரிந்துரைகளில் வர வேண்டும் என்றால் அது முழுமையான விமர்சனங்களை நாம் அறிந்து கொண்டதற்கு பிறகுதான் பரிந்துரைகளின் மீது நாம் கருத்து சொல்ல முடியும். இப்போது 95 பக்கங்களில் 43 பக்கங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்றால் சரிபாதி வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம், சரிபாதி மறைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அப்படி மறைக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இப்போது நான் சொல்லுகிற கருத்து, இனிமேல் நீங்கள் முழுமையாக 95 பக்கங்களையும் வெளியிட்டு விட்டு மீண்டும் கருத்து கேட்பதுதான் சரியானது. இப்போதைக்கு புதிய கல்விக் கொள்கையில் இந்த கருத்து கேட்டதையே நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கூறுகிறேன். 70 ஆண்டு கால நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்த அவலத்தை நாங்கள் வந்து தோலுரிச்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுறார். திரு சுப வீரபாண்டியன் சொன்ன மாதிரி என்னென்னலாம் சரியில்லை, அதுக்காக தான் நாங்கள் இந்தந்த தீர்வுகளை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி கருத்து கேட்டிருந்தாங்கன்னா அது முழுமையான கருத்து கேட்பாக நடந்திருக்கும். பாதி பக்கங்கள் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கு, பாதி பக்கங்கள் வெளியிடப்படவே இல்லை. ஆனால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் நாங்கள் வந்து என்னன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் சொல்கிற இந்த பரிந்துரைகளை மட்டும், தீர்வுகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் 70 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே நடைபெறவில்லைன்ற ஒரு தோற்றம் வந்து அவருடைய பேச்சில் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே அதில் தான் அடிப்படை விமர்சனம் இருக்குது. இப்போ நீங்கள் கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய 5 ஆண்டு திட்டத்தினர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ச்சியாக நம்ம கல்விக்கு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசும் தொடர்ச்சியாக பணம் செலவழித்து இருக்கிறது. அது ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் பல்வேறு நிலைகளில் அதற்கான வளர்ச்சிக்கு என்னென்ன அன்றைக்கு நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அறிஞர்களுடைய கருத்துக்களை பெற்று அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனுடைய காரணமாக தான் இன்றைக்கே ஒரு பெரிய அளவில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த படித்த சமூகம் உருவாகி இருக்கிறது. பல்வேறு மட்டங்களிலிருந்து பல்வேறு வகுப்பார்களும் இன்றைக்கு படித்து முன்னேறி வந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் கடந்த 70 ஆண்டுகளுடைய சாதனை. இந்த சாதனையை முற்றிலும் புறமுதுக்கி விட்டு பேசுவது என்பதில் அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொன்னால் எது நடக்கவில்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நாம் வந்து நம்முடைய கல்வி மாணவர்களை நாம் சுய சிந்தனையாளர்களாக உருவாக்கவில்லை, அவருடைய சுய தொழிலை செய்வதற்கான தகுதியானவர்களாக உருவாக்கவில்லை, அவர்களுக்கு இந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம சொல்ல இந்த மாதிரியான சுய திறமைகளோடு அவருடைய ஆர்வங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கல்வியை நாம் உருவாக்கவில்லை, நாம் மெக்காலே கல்வி முறையிலிருந்து தான் இன்றும் வெளியே வரவில்லை. இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை என்று பேசுவது என்பதில் பொருள் அல்ல. உண்மையில் பல மாநிலங்களில் மிக வளர்ச்சி குறைவான மாநிலங்களில் கூட கல்வி தகுதி என்பது பெருமளவு வளர்ந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய இண்டிகேட்டர்ஸை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே இண்டிகேட்டர்ஸ் வந்து எஜுகேஷனல் இண்டிகேட்டர்ஸ் சொல்லக்கூடியவை எல்லாம் உண்மையிலேயே பெருமளவு வளர்ந்திருக்கின்றன. அப்போ இந்த விமர்சனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் என்னவென்றால் முற்றிலும் 70 ஆண்டுகளும் ஒன்றுமே நடைபெறவில்லை என்ற விமர்சனம் தவறு. ஆனால் என்ன நடைபெறவில்லை என்பதை பற்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு, அதாவது நம்ம கவனத்தை நாம் வந்து நம்முடைய மாணவர்களுடைய எம்பவரிங் சொல்றோம் இல்லையா, அவங்களை வளர்த்து விட வேண்டிய அம்சங்களில் நாம் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை. அதுதான் முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வந்து 70 ஆண்டு கால நிர்வாக கோளாறை வந்து தோலுறுத்தி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்றாருன்னா, இதை வந்து பாராட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, கடந்த கால கல்விக் கொள்கையை பாராட்டணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ இந்த கமிட்டியுடைய ஒட்டுமொத்த சிந்தனையும் எப்படியா இருந்திருக்குன்னா, பழைய கல்விக் கொள்கை முழுவதுமாக தவறு, எல்லா அடிப்படைகளையுமே மாற்றணுங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையிலிருந்து தான் இது வெளிவந்திருக்கிறதாக புரிஞ்சுக்க வேண்டியது. அது நண்பர் வெங்கடேஷ் சொல்வதில் அப்படியே எனக்கும் உடன்பாடு உண்டு. இந்த 70 ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமுமே இல்லை என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது. அதாவது அந்த 70 ஆண்டுகள் என்று சொல்வதில் ஒரு அரசியல் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் என்று சொல்வதற்காகத்தான் 70 ஆண்டு என்கிறார்கள். அதில் ஒன்று மறந்து போகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இடையில் வாஜ்பாயினுடைய ஆட்சி காலம் 5 ஆண்டுகள் இருக்கின்றன, ஜனதாவினுடைய ஆட்சி காலம் 77, அது ஒரு 1.5 ஆண்டுகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் சேர்த்து நான் அந்த அரசியல் நோக்கத்திற்குள் போகவில்லை. ஆனால்
கல்வி என்பது முன்னேற்றம் அடையவே இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு பல்வேறு துறைகள், அறிவியல் துறைகள் இந்தியாவிலே வளர்ந்திருக்கின்றன. ஆனால் அவை போதுமானவை இல்லை. இந்த கல்வி முறை ஒரு ஜனநாயகத்தன்மையை, ஒரு சுய சிந்தனையை வளர்க்கக்கூடியதாக இல்லை. அதுதான் பொதுவான ஒரு விமர்சனம். 2 செய்திகளை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். ஒரு ஜனநாயகத்தன்மையுடையதாக இல்லை. நான் விளையாட்டாக கூட்டங்களில் கூட சொல்வதுண்டு, கம்பன் என்ன சொன்னார், வள்ளுவன் என்ன சொன்னார்னு தான் நாங்கள் கேட்குறோமே தவிர, கம்பனும் வள்ளுவனும் இப்படி சொன்னது சரியான்னு கேட்கறதில்ல. சரியில்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஆகையினால ஒரு ஜனநாயகத்தன்மை குறைவாக இருக்கிறது. அவனுடைய தற்சிந்தனை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. திருப்பி சொல்லுதலுக்குத்தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவே இந்த விமர்சனங்கள்லாம் அந்த அறிக்கையில் இருக்கான்னு தெரியல. பாதி உண்மை என்பது சில நேரங்களில் முழு பொய்யை விட ஆபத்தானது. எனவே இந்த மீதி உண்மையும் தெரிந்ததற்கு பிறகு மக்களிடம் அரசு கருத்து கேட்பதே சரி. அந்த பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறார். எங்களது அறிக்கையில் 95 பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறோம். அவை கொள்கைகளாக மாற்றப்படலாம், திருத்தங்கள் செய்யப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் காலக்கெடு முடிந்தாயிற்று. ஒருவேளை இவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிற போது மத்திய அரசு அதுக்கு போதுமான வாய்ப்பு கொடுத்து மக்களுடைய கருத்துக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கைகளில் திருத்தங்கள்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படணும்னு நினைச்சுதான் இந்த அறிக்கைகளை வெளியிட்டார்களா? அரசு தான் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யாம தவறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, நீங்கள் அரசு இதை மக்கள்கிட்ட கொண்டு திணிக்கணும்னு நினைத்தார்கள்னா அது எடுபடாது. உண்மையில் இப்போ இந்த பரிந்துரைகளை அரசு திணிக்க தொடங்கினால் நிச்சயமா மக்கள் அதற்கான எதிர்ப்புணர்வை காட்டுவார்கள். ஒரு ஜனநாயகபூர்வமான அரசு, குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா அரசு செய்ய வேண்டிய அடிப்படை பணிகள் என்னவென்றால், இந்த பரிந்துரைகள் கல்வித்துறையானாலும் சரி, இன்ன பிற துறைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், இப்போ உதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு இதை பற்றி இங்கே பேசியிருக்கிறேன். இப்போ நீங்கள் செயல்திறன் அடிப்படையில் 7வது ஊதிய கமிஷனில் பணி அவர்களுக்கு ஊதிய உயர்வு தரப்படும் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்தது. அப்போ இந்த செயல்திறன் அடிப்படையில்னா என்ன, இந்த செயல்திறன் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு முதல்ல அதை டிஃபைன் பண்ணி அதற்கான வரையறைகள், படிநிலைகளை உருவாக்கின பிற்பாடு தான் நீங்கள் செயல்திறன் என்ற அடிப்படையில் நீங்கள் கொண்டு வரணும். அப்போ நேரடியாக ஒரு கருத்தை அப்படியே கொண்டு மக்கள் மத்தியில் புகுத்துவது என்பது எடுபடாது. உண்மையில் இந்த துறையை பொறுத்தவரை கல்வி என்று வரும்போது அது ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன. அப்படி உண்மையிலே என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், தேசிய அளவில் இதற்கான விவாதத்தை உருவாக்கி தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவருடைய ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால், இன்னும் 2019 வரைக்கும் தான் இவர்களுக்கு ஆட்சி இருக்கிறது என்பதனால் நிச்சயமாக அதற்குள் நாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அது அல்ல. உண்மையில் இந்த நிகழ்ச்சி, இந்த கல்வி மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டிய விவாதத்தை குறைந்த பக்கங்கள் தான் வெளியிட்டு இருக்காங்க. ஆங்கிலத்துல மட்டும் தான் அந்த அதுவும் பெரிய சிக்கல். இவ்வளவு சிக்கல் இருக்கிற போது முழுமையான கருத்து அரசாங்கத்துக்கு போய் சேரும்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதுதான் சிக்கலா இருக்கு. இப்போ உண்மையிலே ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கு. அதுல பல்வேறு செய்திகளை உண்மையிலேயே படித்தவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியாதாக இருக்கிறது. அது தெரிவிக்கப்பட்ட செய்திகளுக்கு நேரடியாக என்ன விதமான பாதிப்புகளை கல அளவில் ஏற்படுத்தும், பள்ளி அளவில் ஏற்படுத்தும் அல்லது உயர்கல்வியில் ஏற்படுத்தும் என்பதை நாம் இப்போதே அந்த கொள்கையை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பமா இருக்கிறது. அதனாலதான் நீங்க எண்ணற்ற கருத்துக்கள் வெளியே வருகின்றன. உண்மையை ஒருத்தர் இது உண்மையிலேயே குலக்கல்வி திட்டம் ஒருத்தர் திட்டுறாங்க, இன்னொருத்தர் இதை வேற விதமா அதை விமர்சனம் பண்றாங்க. எல்லாருமே இதுக்கான அடிப்படை காரணம் என்ன, அது வெறும் கொள்கையாக இருக்கின்றன. உண்மையில் அதனுடைய நடைமுறை இம்ப்ளிமெண்டேஷன் மாடல் என்னவா இருக்க போகுதுன்னு நமக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல். உண்மையிலே என்னன்னா, இதை பற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விவாதத்தை தேசிய அளவில் முன்னெடுத்து சென்று, இது கட்சி அரசியலுக்கோ இல்ல உண்மையிலேயே இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் மாறினாலும் மாறாவிட்டாலும் அல்லது எப்படி இருந்தாலும் இது கல்வித்துறையில் ஏற்பட வேண்டிய மாற்றம் என்பதை அரசியலிலிருந்து விலக்கி வைத்து விட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த விமர்சனங்கள் நுட்பமான செய்தி என்ன இருக்கிறதுனா, அந்த கல்வி குழு பரிந்துரை குழுவினுடைய தலைவர் TSR சுப்பிரமணியன் இப்ப அறிக்கை விட்டிருக்கிறார். இவரும் கூட என்ன செய்கிறார்னா, எனவே அரசு எங்கள் கருத்துக்களை மறைத்து விட்டதுன்னு சொல்லி அரசை குற்றம் சாட்டவில்லை, அரசை நியாயப்படுத்துகிறார். எப்படின்னா, அதை முழுமையாக வெளியிட்டால் விமர்சனங்களை மக்கள் தாங்க மாட்டார்கள் என்பதால் அரசு வெளியிடவில்லை என்று சொல்லி அரசை நியாயப்படுத்துகிறார். இதில் அரசை நியாயப்படுத்துவதற்கு இவருக்கு அந்த உரிமைகள் எதுவும் இல்லை. வெளியிடப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும். அப்படி அது முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றால் அந்த கல்வி குழுவே அதனை எதிர்த்திருக்க வேண்டும். இல்ல எதிர்ப்பு அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதாக புரிஞ்சுக்கலாமா? இது தனிநபர் சார்ந்தது இல்ல, எந்த கொள்கையை சார்ந்ததும் இல்ல, கட்சி சார்ந்தது இல்ல, சித்தாந்தத்தின் அடிப்படையில் இல்ல, இது நாட்டுக்கானதுன்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை அந்த மாதிரி இது தனிப்பட்ட ஒரு சித்தாந்தம் சார்ந்தது, பாரதிய ஜனதாவுடைய கொள்கையை சார்ந்ததுன்னா ஒரு எதிர்ப்புகள் வந்தது இல்லையா, அந்த அடிப்படையில் புரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். எந்த ஒன்றும் ஒரு சித்தாந்தம் சார்ந்து, ஒரு குழு சார்ந்து, ஒரு இயக்கம் சார்ந்துதான் அமையும். ஒட்டுமொத்தமாக பொத்தாம் பொதுவாக நாட்டுக்கானது என்று எதுவும் இல்லை. அப்படிலாம் எதுவும் வானத்திலிருந்து குதிக்க முடியாது. எந்த ஒரு கல்விக் கொள்கைக்கும் பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. எந்த சித்தாந்தமும் இல்லாமல் எப்படி ஒரு கல்விக் கொள்கையை வரையறுக்க முடியும்? நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு ஜனநாயக தன்மை வேண்டும், அது ஒரு சித்தாந்தம் தானே. ஒரு சித்தாந்தமே இல்லாமல்
கல்விக் கொள்கையை நாட்டு நன்மைக்காக என்றால் அந்த நாட்டு நன்மை என்பது என்ன, அதற்கு என்ன பொருள்? எனவே பொத்தாம்பொதுவாக பேசுவது என்பது ஒரு கல்விக் குழுவினுடைய பரிந்துரைத்த தலைவர் இப்படி சொல்லுவது என்பதே எனக்கு பொருள் உடையதாக இல்லை. இதற்கு பின்னால் எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த கட்சியும் இல்லை, எந்த குழுவும் இல்லை. நாட்டு முன்னேற்றத்திற்காக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்றால் நாட்டின் முன்னேற்றம் சில சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் அமையும். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன? இது நாட்டுக்கானது, கட்சி சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து, கொள்கை சார்ந்து இல்ல, ஆலோசனைகள்லாம் எதுவும் செவ்வாய் கிரகத்திலேருந்து வந்து குதிச்சு இல்லை, இங்க இருக்கக்கூடிய மனிதர்களால தான் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கலாம். அவர் விளக்கம் சொல்வதற்கான காரணத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மையிலேயே இதுக்கான அடிப்படை காரணம் இதுக்கு மேல் வந்த விமர்சனங்கள். இப்போ நீங்க இந்த பாதி உண்மை வெளிவந்த ஒரு அறிக்கைகள் வந்த காரணத்தினாலேயே தேசிய அளவில் அதற்கான கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது முழுமையான விமர்சனங்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் அந்த விமர்சனங்கள் வந்து கடுமையான ஒரு அடிப்படை தன்மையை கொண்டிருக்கு. இது வந்து ஒரு இந்துத்துவ அரசியலை முன்வைக்கிறது. இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படும் போது பல்வேறு மாநிலங்களில் இதற்கான ஒரு எதிர்ப்புணர்வை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இதை சமாளிப்பதற்கான ஒரு உத்தியாகத்தான் அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இது வந்து தேசிய அளவிலானது, இது தேசியத்தினுடைய நாட்டிற்கானது, இது வந்து எந்த விதமான கொள்கையும் கிடையாது, எந்த விதமான பின்னணியும் இந்த மாதிரியான ஒரு, அதாவது அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் இதை வந்து மக்களுடைய ஒரு நல்லதுக்காக மட்டும் செய்திருக்கிறோம். உண்மை, இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். எப்போது அதை முழுமையாக வாசித்த பிற்பாடு தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக அது என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு தெரியும். அதுக்கு அப்பாற்பட்டும் அதுக்கு மேல் விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு செய்தியை ஒரு கொள்கையை வகுத்துவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்திகளை வகுக்கும் போது அதிலும் சின்ன சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அப்போ உண்மையிலேயே மாநிலத்துக்கு மாநிலம் இந்த உத்திகள் மாறுபடும். மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடிய பல்வேறு கள நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது பொது கொள்கை என்பது வேறு, அதை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படுத்தக்கூடிய சிக்கல்கள் என்பது வேறு. இந்த விதமான புரிதல்களை வந்து நாம் வந்து எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே நீங்க அதை முழுமையாக வெளியிட்டு அதன் மேல் முழுமையான விவாதம், அந்த விவாதத்துக்கு அப்பாற்பட்டு இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலமும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை பற்றிய புரிதல், இதெல்லாம் உருவானாதான் இந்த கல்வி என்பது உண்மையிலேயே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு கல்வியாக, மாணவர்களை வளப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியாக மாறும். தொடர்ந்து பேச அடிப்படையில் ஒரே ஒரு செய்தி, இந்த எங்கள் பரிந்துரைகள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வரலங்கிறாரு. விமர்சனங்களும் செவ்வாய் கிரகத்திலிருந்து வரல. உங்கள் பரிந்துரைகளிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சித்தாந்த பின்னணி உடையது என்று நம்புகிறோம். எனவே விமர்சிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு இளைஞர்கள் தங்களது வடமொழி பெயர்களை தமிழ் பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கி வீரமணி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த வேண்டுகோளை? இது வேண்டுகோள். உண்மையில் அந்த வேண்டுகோளுக்கான பொருள் வந்து நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அதுக்கு வந்து ஒரு தமிழ் இயக்கங்கள், இந்த மாதிரியான ஒரு தமிழ்நாடு அந்த மாதிரியான இயக்கங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு 60களில் 50களில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. தங்களை வந்து தமிழோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது இயற்கையாகவே அவர்கள் தங்கள் பெயர்களை தமிழ் பெயர், வடமொழி பெயர்களாக இருக்கும் பட்சத்தில் உடனே தமிழ் பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மூமெண்ட்டினுடைய சார்பாக, மூமெண்ட்டினுடைய ஒரு பாதிப்பினால ஏற்பட்ட ஒரு பெயர் மாற்றங்கள் நடைபெற்றன. இன்றைக்கு வந்து எந்த விதமான மூமெண்ட்டும் இன்னைக்கு இல்லை. அந்த விதமான ஒரு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு வந்து வேண்டுகோளாக மட்டுமே தான் இருக்க முடியுமே தவிர அதனுடைய நடைமுறை என்பது ஒரு பெரிதான ஒரு அரசியலிலிருந்து வரக்கூடிய ஒரு தேவையிலிருந்து தான் அந்த மாதிரியான மாற்றங்கள் நடைபெறுமே தவிர அது வந்து இன்றைக்கு தேதியில் இது வந்து அவருடைய பேச்சு என்பது வெறும் வேண்டுகோளாகத்தான் இருக்குமே தவிர அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கான அந்த விதமான ஒரு முகாந்திரம் வந்து இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலோ சமூகத்தின் மத்தியிலோ அதற்கான ஒரு தேவையோ, அதற்கான ஒரு இயக்கமோ, சமுதாய இயக்கமோ, அதற்கான ஒரு அரசியலுக்கான ஒரு பின்னணியோ இன்றைக்கு இல்லாத சூழ்நிலையில் இது வெறும் கோரிக்கையாக மட்டுமே தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்றுக்கொள்வதற்கான தேவை இல்லை அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருப்பதால் தான் இந்த வேண்டுகோள் வந்திருக்கிறதுன்னு நான் கருதுறேன். அதாவது இதை இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். 2016 என்பது தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஒரு 100ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிற நேரம். 1916 மறைமலையடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். இது அதனுடைய 100ஆண்டு. எனவே மீண்டும் அதனுடைய தேவைகள் இப்போதும் இருக்கின்றன. நண்பர் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி 1950களில் திராவிட இயக்கத்தில் தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருமே மிக பலர் தங்களினுடைய பெயர்களை எல்லாம் தமிழில் மாற்றிக்கொண்டார்கள். இப்போது மீண்டும் அந்த சமஸ்கிருத பெயர்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு பெயரில் என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியாது, பெயரில் தான் அரசியல் இருக்கிறது. எனவே இது நம்முடைய மொழி மட்டுமல்ல, தமிழ் என்பது நம்முடைய அடையாளம். உலக அளவில் தமிழ் என்பதே நம்முடைய அடையாளம். எனவே தமிழில் பெயர் சூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது அடிப்படையில் மிகச் சரியான வேண்டுகோள். இன்றைக்கு அதற்கான தேவை இருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்பட முடியாத அப்படிப்பட்ட வேண்டுகோளும் இல்லை. ஆனால் அதற்கான ஒரு இயக்கம், அந்த கருத்துக்களை பரப்புகிற
ஒரு தேவை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இளைஞர்களிடத்தில் அப்படி ஒரு கருத்தை நாம் கொண்டு போக வேண்டும். தமிழில் தமிழன் பெயர் சூட்டிக் கொள்ளவில்லை என்றால் ஜப்பானியர்களா தமிழில் பெயர் வைத்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த அறிக்கையில் மிக கவனமாக பின்னால் இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டது. அவங்களாம் வச்சுக்கிறாங்க, சீனாவை சேர்ந்தவங்கெல்லாம் தமிழில் வச்சுக்கிறாங்க. சில நேரங்களில் அப்படி, அதாவது எல்லாம் விதிவிலக்குகள் தான். நமக்கும் விதிவிலக்குகள் இருக்கலாம் என்பதை ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இந்த அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, சிலருக்கு தோன்றும் அது என்ன விதிவிலக்கு என்று. ஒரு 3 காரணங்களில் அப்படிப்பட்ட விதிவிலக்குகள் வரலாம் என்று நான் கருதுகிறேன். சிலரினுடைய பெயர்கள் அல்லது சில குறிப்பிட்ட சொற்கள் வரலாற்றில் காலகாலமாக நிலைத்து நிற்கக்கூடியனவாக இருக்கும். எனவே அவற்றை மாற்றுவது எளிதில்லை. இரண்டாவதாக, சிலருக்கு தனிப்பட்ட உணர்ச்சிகள், தன்னுடைய தாத்தா பெயர் அப்பா பெயர் வைக்கணும் நினைத்து வைத்திருப்பார்கள். மூன்றாவதாக, உலக புகழ் பெற்றவர்களினுடைய பெயர்களை, உலகத்தில் மாற்றங்களை, அறிவியல் சமூக துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களினுடைய பெயர்களை வைக்க வேண்டும் என்று வைத்திருக்கிற போது அவற்றையெல்லாம் தமிழில் மாற்றிவிட வேண்டும் உடனடியாக என்று சொல்லுவதற்கில்லை என்பதற்காகத்தான் அதை சொல்லியிருக்கிறார். நான் குறிப்பாக இப்படி சொல்லலாம். ஒருவரினுடைய பெயர் ஒரு 50-60 ஆண்டுகளாக தமிழகத்தில் புகழ்பெற்ற பெயராக இருக்குமானால் திடீரென்று அவர் பெயரை மாற்றிக்கொள்வது எளிதில்லை. சுயமரியாதை என்று ஒரு சொல் இருக்கிறது. சுயமரியாதை என்பது ஒரு நூற்றாண்டின் சொல் என்று என்னை போன்றவர்கள் பார்க்கிறோம். அதனை உடனே தன்மானம் என்றோ அகமதிப்பு என்றோ மாற்றினால் மக்களுக்கு விளங்காது. மூன்றாவதாக, என் மகன் பெயரே லெனின் என்பதுதான். லெனின், ஸ்டாலின் போன்ற பெயர்களையோ, புரூனோ, பாபுலோ நெருடா போன்ற பெயர்களோ அந்த தலைவர்களினுடைய அந்த தொண்டுக்காக, அவர்களின் பணிகளுக்காக, தாமஸ் ஆல்வா எடிசன் என்று தமிழ்நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறார். எனவே அவைகளெல்லாம் உடனடியாக தமிழ்படுத்த வேண்டும் என்பதில்லை என்பதையும், விதிவிலக்கு என்பதையும் கவனமாக இந்த அறிக்கையில் சொல்லி. எவ்வளோ கலாச்சார மாற்றங்கள், உணவு, உடை எல்லாமே சார்ந்து. ஆனால் இது பேர் தானே அப்படின்னு பார்க்காம ஒரு மொழி சார்ந்த அடையாளமாக இதில் இருக்கணும், ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்க? இல்லை, அந்த அடையாளம் இருக்கணும், அடையாளத்தை பற்றிய தேடல் ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு திருப்பி நான் வைக்கிறேன். இப்போ நீங்கள் தமிழனுடைய அடையாளம் என்பது அவசியம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதற்கான தேவை ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றி எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் அதற்கான ஒரு அடையாளத்தை தேடக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறதா? அதை தங்களை ஒரு தமிழனராக, தமிழ் நாட்டில் வாழக்கூடியவராக, தமிழராக தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா? ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் பார்க்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மேலை கலாச்சாரம், மேலை கல்வி முறைகள், மேலே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் அத்தனையுமே நம்மை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய அடையாளங்களை விட்டுவிட்டு நாம் வேறு அடையாளங்களை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்மை நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையிலிருந்து, நாம் சாப்பிடும் உணவிலிருந்து, நம்முடைய அணியக்கூடிய உடைகளிலிருந்து, நம்முடைய பழக்க வழக்கங்களிலிருந்து அத்தனையிருந்து நம்மிடமிருந்து நாமே விலக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய அடையாளத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்ள விரும்புவாரா என்ற கேள்வியில் தான் நான் இந்த கருத்தை வைத்தேன். உலக சூழலுக்கு ஏற்ப மாற வேண்டிய ஒரு உலக சூழல் என்பது பண்பாட்டு பரிமாற்றம் என்பது வேறு, பண்பாட்டு அடிமைத்தனம் என்பது வேறு. நீங்கள் எதையுமே கதவை மூடிக்கொண்டு அடுத்த பண்பாடு எதனையும் பார்க்கக்கூடாது என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. நாம் அணிந்திருக்கிற உடை, நம்முடைய உணவு எல்லாவற்றிலும் மாற்றம் வந்திருக்கிறது. மாற்றத்தை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் அடித்தளத்தை முற்றிலுமாக விட்டுவிட்டு வேறு வேறு பண்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. எனவே நீங்கள் பெயர் என்பது ஒரு அடிப்படையான அடையாளம். நம்முடைய பெயரை நம்முடைய மொழியில் நான் சொல்வது தமிழுக்கு மட்டுமே. சீனாவில் இருக்கிற ஒரு வானொலி அறிவிப்பாளர் தமிழ் பெயரை சூட்டி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடிகிறது. அப்ப அவங்க நம்ம பேரை சூட்டிற போது அவங்களுடைய பெயரை நாம சூட்டுறதுல என்ன தவறு இல்லை. நான் தான் சொன்னேன், இப்போ லெனின் என்றும் ஸ்டாலின் என்றும் பெயர் வைத்திருக்கிறோம், மேக்சிம் கார்கின்னு பெயர் வைத்திருக்கிறோம். அதை நான் பிழையாக சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் எதை நான் கவனமாக கூறுகிறேன் என்றால், நான் சொல்லுவது தமிழுக்கு மட்டுமில்லை. கேரளாவில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு பெயர் மலையாளத்தில் இருப்பது தானே சரி, அவரவர் தாய்மொழியில் இருப்பதுதான் சரி. அதற்குத்தான் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். விதிவிலக்காகவும் சில இருக்கலாம் என்கிற 2 செய்திகளும் இந்த அறிக்கையில் இருக்கின்றன. மிகச் சரியாக சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கை என்பது என் கருத்து. ஹாஜி அலி தர்காவுக்குள் பெண்கள் நுழைய அனுமதி, மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்புன்னு ஒரு செய்தி இருக்கு. பெண்களும் தர்காவுக்குள் நுழையலாம் அப்படின்னு மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனாலும் கூட அவங்க மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக, நிர்வாக தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக, உச்சநீதிமன்றத்திற்கு போவதற்கு ஏதுவாக 6 வார காலத்திற்கு அந்த தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெண்களுக்கான அனுமதின்னு சொல்கிற போது பெண்கள்லாம் கொண்டாடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த தீர்ப்பை? இந்த வழக்கையே இந்த பெண்கள் தான் தொடுத்திருக்கிறார்கள். அது பாரதிய முஸ்லீம் மகிழா ஆந்தோலன் என்கிற ஒரு அமைப்பின் சார்பாக நூர்ஜஹான் இன்னொரு 2 பேரும் சேர்ந்துதான் தொடுத்திருக்கிறார்கள்.
இது ஒரு விதத்தில் என் போன்றவர்களுக்கு, அதாவது வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் வேறு. வழிபாட்டில் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமை இருக்க வேண்டும் என்பது, அதில் ஆண் பெண் என்கிற பாலின சமத்துவம் வேண்டும். வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு சமத்துவம். வழிபாட்டு சமத்துவம் என்பது இங்கே பால் அடிப்படையிலும் மறுக்கப்படுகிறது, சாதி அடிப்படையிலும் மறுக்கப்படுகிறது. நீங்கள் இந்து கோயில்களையும் சபரிமலையில் இன்றைக்கு வரைக்கும் பெண்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. எனவே பால் இன அடிப்படையிலும் அதில் இதில் 2 செய்திகளை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது உச்சநீதிமன்றம் அல்ல, மும்பை உயர்நீதிமன்றம். எனவே இது மும்பை மாநிலத்துக்கு மட்டும்தான் இப்போதைக்கு பொருந்தும். அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பை பெற்றால்தான் இந்தியா முழுவதற்கும் பொருந்தும், அல்லது சட்டம் திருத்தப்பட வேண்டும். இன்னொன்று, பள்ளிவாசல் வேறு, தர்கா வேறு. தர்கா என்பது நாம் அறிவோம், அது அந்த சூஃபியிசம் என்று சொல்லுகிறேன். அந்த சூஃபிகள் அங்கே இருந்து வருகிறது. இறந்து போன மகான்களுக்கு கட்டப்படுகிற கல்லறை தான் ஒரு விதத்தில் தர்கா என்பது ஒரு கல்லறை. இன்றைக்கு இஸ்லாமியர்கள்டையே 2 பிரிவினர் இருக்கிறார்கள். தர்காவை மறுக்கிறவர்கள் இப்போதும் மிக வலிமையாக ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுளுக்கு இணை வைப்பது என்பதை இஸ்லாம் மதம் ஏற்பதில்லை. எனவே தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு தமிழ் தாய் வாழ்த்து என்றாலுமே அவங்க ஏற்பதில்லை. கடவுளுக்கு இணையாக தாயையோ மொழியையோ எதனையும் அவர்கள் ஏற்பதில்லை. அப்படி இருக்கிற போது இறந்து போன மகானை வணங்குவது என்பதை, அதாவது தர்காவையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவினர் உண்டு. தர்காவுக்குள் பெண்கள் ஏன் நுழையக்கூடாது என்பதற்கு அந்த அறக்கட்டளையின் சார்பில் அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்கிற அந்த காரணம் மிகவும் கண்டிக்கத்தக்க, மறுக்கத்தக்க ஒன்று. என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பெண்கள் மாதவிலக்காகிற நேரங்களில் அசுத்தமாக இருப்பார்கள். 2வது, ஒரு ஆண் சமாதியில் பெண் போய் நிற்கக்கூடாது என்று. இப்படிப்பட்ட பாலின வேறுபாடுகள் கண்டிப்பாக களையப்பட வேண்டியவை. மாதவிலக்கு நேரத்திலே பெண்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள் என்றால் ஆண்கள் உடம்பில் அசுத்தமே இல்லை என்று பொருளா என்ன? இப்படி ஒரு மாதவிலக்கை காட்டி பெண்களை பின்னிறுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு மிக கடுமையாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பெண்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இவைகளை காரணமாக காட்டுவது சரியில்லை. பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை வழங்கி இருக்கிற இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம் என்று நீங்க எப்படி பார்க்குறீங்க? வழிபாட்டு உரிமை என்ற அடிப்படையில் அதற்கு எந்த கோயில்களாக இருந்தாலும், எந்த மசூதிகளாக இருந்தாலும், அல்ல எந்த விதமான தர்காக்களாக இருந்தாலும் அதில் சென்று வழிபடுவதற்கு இந்த பெண்களுக்கும் முழு உரிமை வழங்க வேண்டும். சட்ட ரீதியாக அதற்கான ஒரு வழங்க வேண்டியது நமது இந்திய அரசினுடைய சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கண்டிப்பாக அதை வழங்க வேண்டும். அது இட் ஷுட் பி கிவன். அது ஒன்று. 2வது செய்தி, இதில் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்றால், நம்முடைய சமூக ரீதியாக சில பழக்கங்கள் இருக்கின்றன. இந்த மாதவிலக்கு என்ற அம்சம் ஒன்று இருக்குது. இது பெண்கள் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு புரிந்துணர்விலிருந்து இதை ஏற்படுத்துகிறார். இது சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறது, பாரம்பரியமாக ஏற்படுத்தி வந்திருக்கிறது. இதை நம்மால் கேள்வி கேட்க முடியாது. ஒன்று. அதே சமயத்தில் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்றால், அந்த பெண்கள் தாங்கள் விரும்பி அந்த கோயில்களுக்குள்ளோ, அந்த விதமான மசூதிகளுக்குள்ளோ, இல்லை தர்காக்களுக்குள்ளோ செல்ல வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான அனுமதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களுக்கே ஒரு செல்ஃப் கன்ஸ்ட்ரெயின் ஒன்று, செல்ஃப் ரெஸ்ட்ரெயின் ஒன்று உண்டு. தாங்கள் இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை பெண்களிடம் விட்டுவிடுவதுதான் சரியான முடிவு. அதே சமயத்தில் அவர்களுக்கு செல்வதற்கான உரிமை என்பது முழுமையாக இருக்க வேண்டும். அது அந்த செல்வதா வேண்டாமா என்ற ஒரு அந்த நேரத்துக்கான முடிவை அந்தந்த பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் சரியான பார்வையாக இருக்க முடியும். குறிப்பாக ஒரு செய்தியை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். மாதவிலக்கான நாள்களிலும் கூட பெண்கள் கோயிலுக்குள் போவதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இல்ல. அதை நான் ஏற்கவில்லை என்பதை விட, பெண்கள் ஏற்றுக்கொண்டால், அதை செய்ய விரும்பினால், அவர்கள் போக விரும்பினால் போகட்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக பெண்கள் விரும்பினால் உள்ளே போகலாம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது பாரம்பரியமா இருக்கிற ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, பெண்களுடைய முடிவுக்கே அதை விட்டுறலாம். இதுல வேற யாரும் இதுல தலையிட வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது பெண்கள் முடிவுக்கு விட்டு விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் போன்ற ஒரு தோற்றத்தை தருகிறது. ஆனா அதற்குள்ள என்ன இருக்கிறதுனா, இந்த அடிமைத்தனத்தை நாம் நம்முடைய மூளைகளில் ஏற்றி இருக்கிறோம். சமூகத்தில் காலகாலமாக பெண்களே அப்படி மாதவிலக்கான நாள்களில் கோயிலுக்கு போகக்கூடாது, அது தூய்மை இல்லை என்கிற கருத்து உருவாக்கப்பட்டு அந்த கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து பெண்கள் மூளையிலிருந்து உடைக்கப்பட வேண்டிய கருத்து என்பதுதான். நாங்கள் சாதியால் தாழ்ந்தவர்கள் என்கிற எண்ணம் நீண்ட நெடு நாட்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிடமே இருந்தது. நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள்லாம் உள்ள வரக்கூடாதியா என்று அவர்கள் சொல்லுவது. இன்றைக்கு அதை உடைத்து கொண்டு அவர்கள் நாங்கள் உள்ள வருவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு உடைப்பு நடந்திருக்கிறது. அதுபோன்ற ஒரு தகர்ப்பு
இதிலேயும் நடக்க வேண்டும். பெண்களிடத்தில் நமக்கு அதில் பங்கு இருக்கிறது. இதில் எங்களுக்கு தொடர்பில்லை, பெண்கள் முடிவு செய்யட்டும் என்பதல்ல. மாதவிலக்கு என்பது அப்படி ஒன்றும் தூய்மையற்றது அல்ல. அது ஒரு உடலியல் சுழற்சி, அது மிக இயல்பானது. நான் ஒரு அருமையான ஒரு ஒளி நாடாவை காணொளியே ஒரு அரை மணி நேரம் தோழர் கீதா அவர்கள் மாதவிலக்கு என்று எடுத்திருக்கிறார்கள். அதை மிக தெளிவாக நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதை மக்களிடம் அதையெல்லாம் நாம் கொண்டு போய் பரப்ப வேண்டும். இவையெல்லாம் அசுத்தமானவை அல்ல, உடலியல் கூறுகள். கழிவுகள் இல்லாத உடல் ஆணுக்கோ பெண்ணுக்கோ உலகத்தில் இருக்கிறதா என்ன? அப்படிலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே மாதவிலக்கான நேரத்திலும் பெண்கள் தாங்களே உள்ளே வந்து அந்த பூசைகளை செய்யலாம் என்கிற மரபும் இன்னைக்கு ஒரு கோயிலில் மேல்மருவத்தூர் என்று நினைக்கிறேன் இருக்கா இல்லையா? பெண்களே செஞ்சுக்கலாம், அந்த நாட்களில் போகணுமா போகக்கூடாதான்னு பெண்களே செஞ்சுக்கலாம், முடிவு செஞ்சுக்கலாம்னு விடுறது கூட ஒரு விதமான அடிமைத்தனம்னு பார்க்க வேண்டியது. நான் அதான் சொல்றேன், அது உண்மையிலேயே இது ஒரு கருத்துருவாக்கம். இந்த கருத்துருவாக்கம் மக்கள் நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் மனத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நியாயம். அதாவது இதுல என்ன சிக்கல்னா, இதுல சரி தவறு அப்படின்னு கூட இறங்க பெண்கள் மனதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது சரி, ஆனா அதை வந்து அவர்களே கேட்கிற போது அந்த உரிமைகளை கொடுத்து நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? அவங்களே தானே இந்த உரிமை வேணும்னு கேட்கறாங்க. உரிமை வேணும்னு கேட்கறவங்க அதை எடுத்து பயன்படுத்திட்டோம்னு நான் சொல்றேன். இப்ப உண்மையிலே நான் வந்து மாதவிலக்காக இருக்கிறேன், ஆனாலும் நான் கோயிலுக்கு போக விரும்புகிறேன், நான் ஒரு தர்காக்குள் போக விரும்புகிறேன் என்றால் உங்களை தடை செய்யக்கூடாது. அந்த தடை தானே இப்போது கேள்வியா இருக்கிறது. தடை கிடையாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டு தலங்களுக்குள் செல்வதற்கு உங்களுக்கு தடை இல்லை என்ற இடத்தில் தான் நாம் நிற்க முடியுமே தவிர, செல்வதோ செல்லாமல் இருப்பதோ அது அவருடைய முடிவு தான். எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு கோயிலுக்கு போகாமல் இருக்கிறானோ அதே மாதிரி ஒரு பெண் கோயிலுக்கு போகாமல் இருக்கலாம். அல்லது கோயிலுக்கு போக விரும்புகிறேன் என்றால் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கு வழங்கப்பட வேண்டும். தடை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கலே தவிர, அதை போக வேண்டுமா போக வேண்டாமா என்ற முடிவை அந்த தனிநபர் தானே எடுக்க வேண்டும். வழிபாட்டு தலங்களுக்குள்ள அனுமதிங்கிறது இப்ப நீ சொல்ற மாதிரி சபரிமலையில இருக்கு, சனீஸ்வரன் கோவில் இருக்கு, இப்ப தர்கா வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பெண்களை வழிபாட்டு தலங்கள்ல அனுமதிக்கிறது தொடர்பாக நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்து அதன் பிறகு வரக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில தான் நம்ம அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்கான தீர்வை நோக்கி நகர வேண்டியதாக இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த சமூக சூழலை? அதாவது ஏற்கனவே 147 ஆண்டுகளாக அனுமதி இருந்தது என்று அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2012 தான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த அறக்கட்டளை என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் இந்த ஷரியத் சட்ட விதிகளை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம், 2012 தான் பார்த்தோம், அதற்கு பிறகு தடை செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். இல்ல இதே கருத்துருவாக்கம் தானே சபரிமலைக்கும் சொல்லப்படுகிறது. எது தர்காவுக்கு சொல்லப்படுகிறதோ அது சபரிமலைக்கும் பொருந்தும், சனீஸ்வரர் கோயிலுக்கும் பொருந்தும். இன்னொன்று நான் ரொம்ப அழுத்தமாக சொல்ல விரும்புகிற செயல், அவரவர் விருப்பத்துக்கு விட்டுவிடலாம் என்பது ஒரு ஜனநாயக தோற்றம் உடையதே தவிர ஒரு முற்போக்கு சிந்தனை உடையதல்ல. பிள்ளைகள் பள்ளிக்கு போகட்டுமா வேண்டாமான்னு அவர்கள் முடிவுக்கே விட்டுடலாமா? நீங்கள் 5 வயது குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு போறியான்னு கேட்டீங்கன்னா எந்த குழந்தையும் வேண்டான்னு தான் சொல்லும். இல்ல அது ஒரு நம்பிக்கை, அந்த காலங்காலமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. நாம உருவாக்க வேண்டியது கல்வி என்பது தேவை, நீ படிக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல, நம்பிக்கைகள் தவறாக இருந்தால் அது பாரம்பரியமாக வந்ததாக இருந்தாலும் உடைக்கப்பட வேண்டுமா இல்லையா? பெண்கள் என்பது இந்த சமூகத்தின் விளைபொருள் தானே. நாம் ஏற்றி வைத்த கருத்துகள் தானே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூளையில் பணிந்து கிடக்கிறது. காலகாலமாக சமூகம் சொன்ன செய்தி ஒரு மாற்று பார்வைக்கும் மறு வாசிப்புக்கும் உரியது என்பதை சமூகத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது, சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது. இது வெறும் ஒரு கட்சியினுடைய வேலை இல்லை. பொதுவாக படித்தவர்கள் இந்த எத்தனை காலம்தான் மாதவிலக்கை அசுத்தம் என்று சிவவாக்கியார் உடைத்து விட்டு போன ஒன்று அது. சிவவாக்கியார் தன்னுடைய பாட்டில் மிக கடுமையான சொற்களால் அதை உடைத்திருக்கிறார். ஆனால் இன்னமும் அது ஆழ பதிந்து கிடக்கிறது என்றால் அந்த பெண்களையும் உட்படுத்தி அந்த கருத்தை கொண்டு போக வேண்டிய கடமை எல்லா சிந்தனையாளர்களுக்கும் இருக்கிறது என்று நான் சொன்னேன். ஹாப்பி டு ப்ளீட் அப்படின்னு பேரணிலாம் நடத்தும். அந்த அளவுக்கு எங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை, இயற்கை சார்ந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த நூற்றாண்டுலையும் பெண்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கா? இல்லை, இதுதான் நம்முடைய சிக்கல். இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஒரு செய்தி என்னன்னா, இது பெண்களையும் உள்ளடக்கிய கருத்துருவ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இதில் இருக்கக்கூடிய. இப்போ நீங்கள் ஹாப்பி டு ப்ளீட்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் அந்த மாதவிடாய் காலம் என்பது ஒரு அசுத்தமான காலகட்டம் அல்ல, அது ஒரு ஆரோக்கியமான காலகட்டம் தான் அப்படிங்கிற பற்றிய ஒரு தொடர்ச்சியான சமூக ரீதியான மாற்றம், புரிதல் கொண்டு வர வேண்டியது தான் முக்கியமே தவிர, இது நீங்க வெளிநாட்டுகள் நீங்க பொருத்தி பாருங்களேன், இதே மாதிரியான செய்தி வெளிநாடுகளில் நீங்க இருக்கான்னா அந்த ஊர்ல இதை பத்திலாம் பேச்சே கிடையாது. அப்போ உண்மையிலேயே இது முழுசும் ஒரு இந்திய தன்மை கொண்டது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் இன்னொரு செய்தி இதை சேர்த்து புரிஞ்சு, இந்திய தன்மையோடு சேர்ந்து இதில் ஆணாதிக்க தன்மையும் சேர்ந்தது இருக்கு. ஆக்சுவலாக ஆணாதிக்க தன்மையோடும் சேர்ந்த ஒரு பொருளாக தான் இதை பார்க்கணும். கோயில்கள் என்பவை முழுமையாக ஆணின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்சங்களாகவும், வழிபாடு என்பது ஆணினுடைய ஒரு ப்ரிரோகேட்டிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ உண்மையிலேயே
ஏன் நம்ம இதை வந்து ஒரு பல்வேறு கோணத்திலிருந்து புரிந்து கொண்டு அந்த பெண்களையும் சேர்த்து இந்த சமூக மாற்றத்தையும் கருத்துருவ மாற்றத்தையும் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த விழுமியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குறைபாடுகளையும் நீங்கள் தீர்க்க வேண்டிய தேவைதான் இருக்கிறது. இப்ப இது வந்து ஒரு சோசியலாக செய்ய வேண்டிய விஷயமே தவிர இன்றைக்கு இந்த தீர்ப்புகள் வந்து வேற வேறு இடங்களில் புதிய புதிய திறப்புகளை திறந்து ஒரு வாசல்களை திறந்து விட்டிருக்கிறது. கருத்துருவாதத்தில் இருக்கக்கூடிய மாறுதல்களுக்கான ஒரு வழியாகத்தான் இதை பார்க்கும். அதாவது சமூக ரீதியாக இந்த மாதிரியான கருத்துகளுக்கு இடம் இருக்கிறது, நீங்கள் அப்படி சிந்திக்க வேண்டியது இல்லை என்பதை இந்த நீதிமன்றங்கள் எடுத்து தெரிவிக்கின்றன. பல்வேறு வழக்குகள் நமக்கு அதற்கான ஒரு ஜன்னல்களை திறந்து விட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை பெண்களும் மனதில் வாங்கிக் கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பல குடும்பங்கள்ல நீங்க இன்றைக்கு வந்து மாதவிடாய் என்பது ஒரு பெரிய பொருளான ஒரு விஷயம் இல்லை. எல்லாருமே எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் அது இருக்கிறது. அன்றைக்கு வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விலகி வைப்பதோ அந்த மாதிரியான சமூகம் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லோரும் இன்றைக்கு வேலைக்கு செல்கிறார்கள், எல்லா பணிகளையும் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் என்னும்போது இது சமூகத்தில் குடும்பங்களில் இது வந்து இன்றைக்கு இயல்பாக விட்டது. ஆனால் இன்னும் கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் அது இன்னும் இயல்பாகவில்லை. அந்த இடத்துக்கான மாற்றங்கள் இன்னும் படிப்படியாக ஏற்பட்டுவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. குடும்பங்கள்ல இயல்பா இருக்கு, குடும்பங்கள்ல பெண்களுடைய மாதவிலக்கு சார்ந்த விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கிறேன்? எவ்வளவோ மாற்றங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இருக்கிற காலங்களிலே எல்லாம் அந்த 3 நாட்களும் பெண்களை தனியாக உட்கார வைத்திருந்த காலம் இன்றைக்கு இல்லை, இருக்க முடியாது. ஆனால் இன்னமும் போக வேண்டிய தொலைவு கூடுதலாக இருக்கிறது. நாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க முடியாது. இன்னமும் பெண் பார்க்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு தானே இருக்கு. எங்கேயாவது ஆண் பார்க்கிறானா? எங்கேயாவது மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு பெண்ணை அழைச்சிட்டு வரீங்களா? எத்தனை முறை இந்த புகுந்த வீடு, பிறந்த வீடு, இந்த சொற்கள் எல்லாமே கால ஓட்டத்தில் கரைந்து மறைய வேண்டிய சொற்கள். நான் என்ன கேட்குறேன், அந்த பெண் வயதுக்கு வந்து விட்டாள்னு சொல்லுவதும் அது ஒரு சடங்காக நடத்தப்படுவதுமே கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி வந்தால் அதையெல்லாம் விட்டு விலகி வரணும். ஏன் ஆண்கள் வயதுக்கு வர்றதே இல்லையா என்ன? அரும்பு மீசை என்பதும் குரல் உடைவதும் விந்து வெளியேறுவதும் அது ஒரு பருவ மாற்றம் தானே. என்றைக்காவது ஒரு பையன் வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி அத்தை பொண்ணை கூப்பிட்டு குச்சி கட்ட சொல்லி 15 நாள் உட்கார வச்சிருக்கிறோமா? சமூகத்தில் ஆண் பெண் பால் சமத்துவம் என்று சொன்னால் இவைகளையெல்லாம் உடைத்து வெளியே வருவது பாலின சமத்துவம் என்பது மிக அடிப்படையான ஒன்று. நான் இன்னொரு செய்தி, அது விரிவானது என்பதனால உள்ளே போகவில்லையே தவிர இங்கே பால் அடிப்படையிலும் சாதி அடிப்படையிலும் தான் இந்த அடுக்குகள், இந்த ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுகின்றன. இவை அனைத்தையும் உடைக்க வேண்டும் என்கிற நோக்கில் தான் இதை நான் பார்க்கிறேன். தர்காவுக்குள் பெண்கள் போகலாம், சபரிமலைக்குள் போகலாம், சனீஸ்வரர் கோயிலுக்குள் பெண்கள் போகலாம் என்றால் எல்லாரும் போய் சாமி கும்பிடணும்னு நான் சொல்லலை. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களுக்கு பாதைகள் மறிக்கப்படக்கூடாது, அவர்கள் உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். குடும்பங்கள்ல வந்து இந்த மாதிரியான சகஜமான ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட திரு சுபவீரபாண்டியன் சொல்ற மாதிரி இன்னும் இயல்பான ஒரு நடவடிக்கை இல்லை. பெண்கள் வேலைக்கு போறாங்க, அனுமதிக்கிறோம்னு சொன்னா கூட ஒரு மனத அளவுல அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களும் சமபாலினத்தவர் தான், அவர்களுக்கான உரிமைகள் இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வு நிலை எல்லார்ட்டும் இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக இருக்குது. கல்வி நமக்கு அதை பெரிய அளவில் வழங்கி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்முடைய ஒரு நகரமயமாக்கல் எல்லா குறைகளும் இருந்தாலும் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறது. அதில் வந்து நிச்சயமாக இந்த விதமான பாலின ஏற்றத்தாழ்வுகளை பெருமளவு அது குறைத்திருக்கிறது. 1. 2, கல்வி பெருமளவு குறைத்திருக்கிறது. இந்த விதமான பார்வைகள், அதாவது வந்து நான் பெரியவன், நீ சின்னவள், நீ பெண்ணாக இருப்பதனால் நீ வந்து அடங்கி போக வேண்டும், இந்த மாதிரியான சிந்தனைகள் பெருமளவு இன்றைக்கு குறைந்திருக்கிறது. 1-2 சம்பவங்கள், இந்த சுவாதி மாதிரியான சம்பவங்கள், அது இந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லாமல் இல்லை. நான் குறைகளை முற்றும் வந்து நான் விதிவிலக்குகளை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பொதுவாகவே இன்றைக்கு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி தங்களுடைய உரிமைகள் என்ன என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி அந்த விதமான ஒரு பெரிய புரிதலை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதன் மூலமாக அந்த கல்விதான் அவர்களுக்கு உண்மையில் இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அத்தனை புரிதல்களும் வழங்கி இருக்கிறது. அதுதான் அவர்களை பற்றி அடுத்த கட்டத்தில் இது வந்து தாங்கள் வந்து எந்த வகையிலும் ஆணுக்கு தாழ்ந்தவர்கள் இல்லை, தாங்கள் இணையானவர்கள் தான், தங்களாலும் அத்தனை பணிகளையும் செய்ய முடியும் சொல்றதெல்லாமே பெண்களுக்கு ஏற்படுத்தியிருக்கதா, புரிதலை ஏற்படுத்தியிருக்கதா சொல்றீங்களா? ஆண்களுக்கு ஏற்படுத்தியிருக்கதா? ஆண்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள், சராசரியாக இருக்கக்கூடிய படித்த ஆண்கள் அத்தனை பேருக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக யதார்த்தம் நன்றாக தெரியும். பெண்ணையோ சார்ந்துதான் வாழ வேண்டும், பெண்ணுடைய கருத்துகளுக்கு, பெண்ணுடைய உரிமைகளுக்கு, அவருடைய கருத்துகளுக்கு, முக்கியமாக அவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவரை நாம் ஒரு சக மனுஷியாக பார்க்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு பல இடங்களில் இந்த காதல் என்ற அம்சம் ஏன் அவ்வளவுதான் தூக்கலாக இருக்கிறது என்றால் அடிப்படையில் வந்து உண்மையில் நாம் வந்து ஒரு
ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு போகக்கூடிய ஆணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமே நாம் இன்னொரு மனதைத்தான் விரும்புகிறோமே அன்றி இன்னொரு பொருளை அல்ல, இன்னொரு ஒரு ஜடத்தை அல்ல, இன்னொரு ஒரு உடலை அல்ல என்பத ஒரு தெளிவு வந்து இன்றைக்கு மிக பெரும் அளவு ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஆண்கள்கிட்ட மாற்றம் இருந்தா ஏன் எல்லா வழிபாட்டு தலங்களையும் பெண்கள் போகக்கூடாதுன்னு ஏன் ஆண்கள் மறுக்கணும்? பெண்களை பற்றி ஆண்களிடம் விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது, பெண்களை பற்றி பெண்களிடமே விளக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு பெண்களே கூட சொல்லுகிற மாதிரி மனத்தடை நான் அறிந்து 100க்கு 90 பெண்களிடம் 90 பேரிடம் மாதவிலக்கு நேரத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது என்று கருதுகிற ஒரு மனத்தடையை இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆண்களிடத்தில் அது மிக கூடுதலாக இருக்கிறது. என்றைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் அதிகாரத்தை விட்டு இறங்கி சமத்துவத்தை கொடுப்பதற்கு ஒரு நாளும் இயல்பாக சம்மதம் வந்து விடாது. நம்மெல்லாம் பெண் உரிமையெல்லாம் பேசினாலும் நமக்குள்ளேயும் இந்த ஆணாதிக்கம் கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை உடைத்து தகர்க்க வேண்டும். நாம் நம்மோடும் போராட வேண்டியிருக்கிறது. மாவோ சொன்னது மாதிரி ஒரு புரட்சி என்பது எதிரியிடம் இருக்கிற அழுக்கை மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கிற அழுக்கையும் சேர்த்தே எரிக்கும். எல்லோரிடத்திலேயும் அழுக்குகள் இருக்கின்றன. எனவே இந்த சிந்தனைகளை முன்வைப்பதும் பேசுவதும் விவாதிப்பதும் அடுத்த கட்டத்திற்கு சமூகத்தை நகர்த்தும் என்கிற நம்பிக்கையில் தான் ஒரு கவிதை நண்பர் எழுதின கவிதை தான். அந்த 3 நாட்கள் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது, போனா தீட்டுன்னு சொல்றீங்க. ஆனா எந்த 3 நாட்கள் பெண் தெய்வங்கள் கோயிலுக்குள் இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிம்பாரு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.